ஹாய் ஃப்ரெண்ட், நாங்கள் முந்திரி கொத்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கடலைப்பருப்பு ஒரு 4-5 விசில் வச்சு நல்லா இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டேன். அப்புறம் 1/4 கிலோ கடலைப்பருப்புனா 1/4 கிலோ வெல்லம் வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். நல்லா சுடு பண்ணி வச்சுக்கலாம். இந்த தேங்காய் வந்து நான் குறப்பாக அடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாமே செஞ்சு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் தேங்காயில் 2 ஏலக்காய் போட்டு குறப்பாக அடிச்சிக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி குறப்பாக அடிச்சிட்டேன். இப்போ வந்து நாங்கள் மாவு கலக்கிக்கலாம். மைதா மாவு 1/2 கப்பு வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள், உங்களுக்கு எந்த கலர் வேணும்னா நீங்கள் பூந்தி பவுடர் கூட போட்டுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் தண்ணி போட்டு இட்லி மாவு பதத்துக்கு நாங்கள் கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்குங்க. இப்போ வந்து நாங்கள் இது பார்க்கலாம் வாங்க. உள்ளே போட்டு ஸ்டஃப் உருண்டை பண்ணி வறுத்துக்கலாம் வாங்க. இந்த வெள்ளைப்பாகை வந்து நாங்கள் வடிகட்டிக்கலாம், இல்லை வடிகட்டிக்கலாம். இப்போ வந்து இந்த இது வந்து அரைச்சிருக்கிற கடலை மாவு இதில் போட்டுக்கலாம். நல்லா போட்டு இந்த வெள்ளை பாகத்தில் இது பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த தேங்காயும் போட்டு நல்லா கலக்கிக்கலாம். கலக்கி நல்லா கெட்டி பதம் வரட்டும். உருண்டை பண்ணுற அளவுக்கு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இது இறக்கி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது வந்து நல்லா ஆறுனா உங்களுக்கு இன்னும் கெட்டி ஆகிடும். இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஆறிச்சிங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பண்ணிவிட்டு நான் எல்லாமே காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா அரிச்சின்னா இந்த மாதிரி உருண்டை வந்துடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது உருண்டெல்லாம் பண்ணி ஆயிடுச்சு. இதுவும் கலக்கி இருக்குது, ரெடி இருக்குது. எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா உள்ளே நல்லா தடவி எண்ணெயில் போடணும். பட்டு கொடுக்கணும். பாருங்க எப்படி வருது. நல்லா கொஞ்சம் வெந்து வரட்டும். இப்போ எடுத்துடலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ எடுத்துடலாங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்க, சூப்பராக வந்திருக்கு. எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். புதுசாக வரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய்.